So hi guys, welcome to my new video. So என் பேர் தான் கணேஷ் ராஜ். நீங்கள் பார்க்குறது மை கான்செப்ட். ஸோ தேங்க்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி தேங்க்யூ. அந்த இப்போ லேட்டஸ்ட் நான் குரூப் டியூட்டி வீடியோ நான் போட்டிருந்தேன். ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நினைக்கவே இல்லை இந்த இதில் ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு. தேங்க்யூ ஃபார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது Q&A, கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ். பல பேர் என்கிட்ட வீடியோ கீழே பல கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க, அதோட ஆன்சர் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் யாரோ கேட்டிருந்தீங்க. அதில் என்ன கொஷின்னா எத்தனை ஸோ நான் அந்த யார் கேட்டிருந்தான்னு அது ஃபோட்டோ அனுப்புகிறேன், எனக்கு பேர் ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ யாரோ கேட்டிருந்தீங்க இப்போ பை சான்ஸ் நீங்கள் வேகன்சி ஏறுன்னு சொன்னீங்கன்னா எத்தனை ஆகும் ப்ரோன்னு. ஸோ என்னென்னா வேகன்சிஸ் அப் அண்ட் டவுன் ஆகும். ஏன்னா 2019 கொஞ்சம் அரவுண்ட் 100, 200, 300 சீட்ஸ் அப் அண்ட் டவுன் ஆனிச்சு. அது மாதிரி நம்மளும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம தள்ளி போகிறதுனால நிறையா வேகன்சி க்ரியேட் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி ஜாபில் இருக்கவங்க ரிட்டையர் ஆவாங்க. அதனால நம்ம ஜாப் வேகன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. நேரம் ஆக ஆக வேகன்சிஸ் நம்மளுக்கு அதிகமாகும். மேபி சம்டைம் கம்மியாகும். ஏன்னா இப்போ ஐடிஐ பசங்களுக்கு நாங்கள் சான்ஸ் தரோம் அது மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு வேகன்சி கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அது ரிசல்ட் நம்ம 28 மே வரைக்கும் தான் பார்க்க முடியும். 28 மே. ஸோ இப்போ குறைஞ்சது 2 மாதம் இருக்குது. அது அப்புறமா தான் பார்த்தாகணும். ஸோ ஃபஸ்ட் இந்த வீடியோ எதுக்கு நான் ஃபஸ்ட் சொல்லிடுறேன். என்னென்னா இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் இப்போ ஆல்ரெடி மட்டும் குரூப் டி எக்ஸாம் இது வேகன்சிஸ் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன கண்டென்ட் போடலான்னு யோசிக்கும் போது எனக்கு ஒன்றுமே மண்டையில் தோணல. சரி பேசாமல் உங்கள்டே கேட்கலாமே சப்ஸ்கிரைபர்ஸ்டே, உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோன்னு. சரி அதை பற்றி நம்ம அப்புறமா பேசுவோம். செகண்ட் கொஷின், இந்த கொஷின் தான் எனக்கு மனசை வலிக்க வச்சிச்சு. என்ன கொஷின் நான் கேட்குறேன். ஸோ யாரோ ஒருத்தவங்க குறைஞ்சது 2 பேர், அதில் பல பேர் லைக் வேறு. ப்ரோ நீங்கள் என்ன நார்த் இந்தியனா? ஃப்ரெண்ட்ஸ் சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் சவுத் இந்தியன் காய்ஸ். நான் தமிழன். நான் பிறந்தவர் எல்லாமே நான் ஃபுல்லாக சொல்ல ஆசைப்படல ஊரெல்லாம். ஸோ எம்டி டிஸ்ட்ரிக்ட் சிவகங்கை. நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் நார்த் இந்தியன் சொல்ல மாட்டான். நான் சிவகங்கை. ஐ எம் நாட் அ நார்த் இந்தியன். நான் தமிழ் தான். ஆனால் என்ன, நான் இங்கிலீஷ் மீடியம் படித்ததுனால எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். அதான் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கும் எனக்கும். ஆனால் நான் ப்ராப்பர் தமிழன் தான். ஓகேயா? ஸோ இது ஒரு கொஷின். ஆனால் அதில் லைக் பண்ணி வச்சுருந்தீங்களா, அது ரொம்ப மனசு வலிச்சிச்சு காய்ஸ். அடுத்தது என்னென்னா, நம்ம வேகன்சிஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். அடுத்தது என்னென்னா, இப்போ நான் இதுதான் ஒரு முக்கியமான கொஷின். பாக்கி எல்லாருக்கும் நான் நிறைய ரெஸ்பான்ஸ் பண்ணிவிட்டேன். எல்லாருக்கும் நான் கொஷின் அவங்க கேட்டிருந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் நான் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ அந்த கொஷினுக்காக. அப்புறம் என்கிட்ட வீடியோவை லைக் பண்ணதுக்காக. ஸோ அடுத்தது இப்போ வரவும் முக்கியமான மேட்டருக்கு. இதுதான் நான் என்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரையும் கேட்க ஆசைப்பட்டது. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நம்மகிட்ட எக்ஸாம் டேட்ஸ் தள்ளியே போயிடுச்சு. ஆனால் இப்போ இன்னும் NTPC எக்ஸாம் டேட் வருது. ஸோ நான் என்ன ஆசைப்பட்டேன்னா, உங்கள்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் என்ன கண்டென்ட் போடலான்னு யோசிச்சுருந்தேன். ஏன்னா இப்போ கண்டினியூஸாக இப்போ நம்மளுக்கு குரூப் டி எக்ஸாம் இருந்துச்சுன்னா ஏதாவது அப்டேட் போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி தான் போட்டு நான் சேனலே ஆரம்பித்தேன். ஆனால் இப்போ ஒரே தான் எக்ஸாம் நம்ம தள்ளி போட்டேன். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும், மீன்ஸ் அந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நீங்கள் தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லலாம். நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். அதுவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுது. அதோடு சேர்ந்து நான் ஆல்மோஸ்ட் 7 சப்ஜெக்ட்ஸில் முக்கால்வாசின்னு சொல்ல முடியாது, ஆல்மோஸ்ட் ஹாஃப்க்கு மேலே அந்த மீடியத்தில் இருக்கேன். ஸோ அதில் நான் முடிச்சிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நான் ரீசனிங் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அப்புறம் நான் ஸ்டார்டிங் இந்த வீடியோ நீங்கள் பின்னாடி வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ தான் NTPC எக்ஸாம் ஆரம்பிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆல்ரெடி நாங்கள் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இங்கேயும் ரிவைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்பயும். ஸோ அதனால தான் சொன்னேன், ஒரு அரைவாசி நான் முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் என்கிட்ட என்ன கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்கன்னு நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். நான் கீழே கமெண்ட் செக்ஷன் ஆனில் தான் இருக்குது, நீங்கள் போய் கமெண்ட் பண்ணலாம். ஸோ தட்ஸ் ஆல். இந்த வீடியோ நான் பெருசாக எதுவும் பேச வரல. நீங்கள் உங்கள் கமெண்ட் என்ன கண்டென்ட் போடலான்னு கேட்குறது தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் கைஸ், யாரும் நார்த் இந்தியாவில் மட்டும் கேட்டுறாதீங்க. நான் சவுத் இந்தியன் தான். தேங்க்யூ, பாய்.